வணக்கம் கிங்லி யோசிவாச்சி நேயர்களே, இன்று அரிய பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் தான் நம்மளுடைய வரலாறு என்றால் புத்தகம் அவசியம். இந்த புத்தகங்களுடைய அறிமுக விழா, இந்த வெளியீட்டு விழாவை நீங்கள் 10 நிமிடம் ஒதுக்கி பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், வரவேற்கிறேன். அப்பாவின் காது எழுந்தாளர் சா மோகனையா அவர்களை அறிவிக்கிறோம். கரிக்குருவி எழுதிய நாச்சதைகள், வசந்தன் எழுதிய 108, குடம்பி அவர்கள் எழுதிய குடம்பி, இந்த 3 நூல் நாம மனிதர்கள் நம்மளும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சக்கரம், நெருப்பு, அதுதான். முதலாவதாக பச்சை புறா வெளியிட்டோம். அப்புறம் அப்பாவின் காது வெளியிட்டோம். அதுக்கப்புறம் 108ங்கிற கவிதை தொகுப்பு வசந்தன் எழுதியது, அதை வெளியிட்டோம். அதுக்கப்புறம் சிவகிரி என்ற எழுத்தாளர் எழுதிய நாச்சதைகள் அப்படிங்கிற அதுவும் வாழ்வியல் சார்ந்த சிறுகதைகள், பைனாப்பிள் கோடிங் போன்ற சிறுகதைகள். முப்பால் மூலம் இந்த உலகிற்கு 2 அடிகளில் வாழ்வின் தத்துவத்தை எழுதி உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவு எந்த ஒரு சார்பும் இல்லாமல் எழுதி அதை தமிழ் மொழியில் எழுதி தமிழர்களாகிய நமக்கு மிக பெரும் பெருமையை கொடுத்து சென்றிருக்கும் திருவள்ளுவர் அவர்களை வணங்கி காலத்துக்கும் நிலைத்திருக்கும். இன்று இல்லை என்றாலும் இன்னும் 100 வருடம் கழித்தாவது யாராவது ஒருவர் ஒரு பழைய பச்சை புறா நூலை எடுத்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் திருப்பி தோண்டி எடுக்க முடியும். நமக்கு திருக்குறள் அப்படிதான் கிடைத்தது. இலக்கை நோக்கி மக்களை எடுத்து செல்வது, விளம்புவது, இலக்குவது, தெளிவடைய வைப்பது, சொல்லுவது, கோருவது, அறிந்து சொல்வது, அறிந்ததை சொல்வது, புரிந்து சொல்வது, புரிந்ததை சொல்வது, எடுத்துச் சொல்வது, இயன்றதை சொல்வது, மக்களுக்காக, மக்கள் பயன்பாட்டுக்காக, மக்கள் வாழ்ந்த மொழியை, அந்த ஆய்வினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சொல்வது இலக்கியம். இலக்கியம் அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க கலாச்சாரம் என்ன, அவங்க வாழும் பொழுது என்ன நடந்தது, அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னு அதை அப்படியே ஒரு பொக்கிஷமாக தனக்குள் வைத்துக் கொண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு அப்படியே எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்ல போனா அது இலக்கியம். இந்த உலகத்திற்கு இதனையெல்லாம் கண்டுபிடித்தது கடவுள் என்று சொல்கின்றவர் என்றால் கொண்டு சென்றது. அதனையெல்லாம் தாண்டி மனிதன் கண்டுபிடித்திருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்ல போனா அது இலக்கியம். அந்த இலக்கியங்களை தாண்டி நிற்கின்ற புத்தகங்கள், அதுதான் மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எவ்வளவு தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூலகத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வேற ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு நெகட்டிவ் தாட்ல சொல்லுவாங்க. நம்ம ஏன் நெகட்டிவ் தாட்ல போகணும், பாசிட்டிவா நினைப்போம். நமக்கு எவ்வளவு தெரியல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நூலகத்துக்கு போங்க. அங்க போய் ஒரு புத்தகத்தையும் பார்க்கும்போது ஐயோ நமக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு வாக்கியம் இருக்கு. அது போல மிகச்சிறந்த கருத்துக்களை பொறிந்திருக்கின்ற 4 புத்தகம். எல்லாருமே நான் டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், ஆகலாம், இன்ஜினியர் ஆகணும், ஆகலாம், தப்பு இல்லை. ஆனா அதையும் தாண்டி நாம என்ன பண்ணணும், எழுதணும். இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எதுல பாதிக்கப்பட்டோம்? குடம்பி என்கின்ற நூல்ல ரொம்ப அழகா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஒரு நோயால அதிகமா பாதிக்கப்பட்டோம். என்ன நோய் அது? கொரோனா. இந்த கொரோனா காலத்துல என்ன நடக்குது, அந்த சூழல் என்ன அப்படிங்கறத ஒரு 50 வருடத்திற்கு பின்பு வருகின்ற மக்களுக்கு சொல்ல போவது எது? இலக்கியம் தான். இப்ப நம்ம படிக்கிறோம் ஒரு 18, 16ஆம் நூற்றாண்டுல மக்கள் இப்ப எப்படி கொரோனா தாக்குச்சோ அதே மாதிரி 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுல பிளேக் என்கின்ற நோய் தாக்கியது. இப்ப எப்படி லட்சமா மக்கள் போனாங்களோ அதே மாதிரி அதில் லட்சமா மக்கள் தன்னுடைய உயிரை இழந்தாங்க அந்த பிளேக் நோயால. அந்த 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த எழுத்தாளர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தா பிளேக் என்று இருக்கும். ஆக அந்த காலத்தில் நடப்பவற்றை அப்படியே நமக்கு கொண்டு வந்து செல்வது இலக்கியம். ஆக இலக்கியங்களை படிப்போம், இந்த உலகை உணர்வோம் என்ற ஒரு சிறிய உரையுடன் நான் இப்பொழுது குடம்பி என்ற இந்த புத்தகத்தை உரையாற்ற வருகிறேன். குடம்பி என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, யாருக்காவது தெரியுமா? குழம்பி போயிருக்கிறதுமா, குழம்பி அப்படியா? அதுவும் இந்த புத்தகத்துல அப்படியே பல விஷயங்களை சொல்றது மூலமா நம்மளுடைய இதை அதையும் இங்க பதிவு பண்றாங்க. குடம்பி என்பதற்கு பழந்தமிழ் நிறைவான, நிறைகுடமான, பொதுவான என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அதை உரையில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நிறைவானது, நிறைகுடம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அதுதான் குடம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இதனுடைய மற்றொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னா பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அதற்கு முந்தைய நிலை இந்த லார்வான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி தான் வரும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லார்வா என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினத்திற்கு பெயர் தான் என்னன்னா இந்த குடம்பி என்கின்ற ஒரு பெயர். இதை ஏன் எழுதி இந்த புத்தகத்திற்கு ஏன் அந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, பறக்க துடிக்க நினைக்கும் மனிதர்களால் பறக்கவே முடியாத ஒரு சூழலில் வாழ்வதால் நீ பட்டாம்பூச்சி அல்ல, நீ குடம்பிதான், உன்னால் பறக்க இயலாது. அதனாலே நான் இந்த அவர்களுடைய கதைகளை சொல்வதாலேயே இந்த புத்தகத்திற்கு நான் குடம்பி என்ற பெயரையே நான் வைக்கிறேன் என்று சொல்லி எழுத்தாளர் இந்த புத்தகத்திற்கு சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்தார். ஏன்னா இதில் இருக்கின்ற கதைகள் எல்லாமே அப்படிதான். கதாபாத்திரங்கள் தான் நினைத்த தூரத்திற்கு பறந்து செல்ல இயலவில்லை அவர்களால். ஆனால் அதுதான் உண்மை. வெளியே பேசிக்கலாம், எல்லாம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசிக்கலாம். ஆனா அப்படியான்னு பார்த்தா யார ஒரு பெண்ணுக்கு
எல்லாமே கிடைச்சிச்சா, சந்தோஷமா இருக்காங்களா, எல்லா உரிமையும் வந்துச்சா, அது இதுன்னு கேட்டா வந்துச்சு 80% ஒதுக்கீடு அப்படி இப்படிம்பாங்க. ஆனா வீட்டுல எங்க வீட்டுல சொசைட்டில எங்கேயுமே அவங்க சந்திக்காதது இல்லை. ஒரு பக்கம் பெண்ணுக்கு இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஆண், அவங்க சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. மாசான சம்பளம் வந்து கொடுக்கலன்னா வீட்டுல என்ன நடக்கும்? அவ்வளவுதான். ஏதாவது ஒரு சின்னதா கோவப்பட்டு திட்டா அவ்வளவுதான், ஊர் பஞ்சாயத்தே நடக்கும். ஆண்களும் பெண்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் வாழ்ந்திருக்கின்ற மக்கள் பற்றிய கதைதான் இந்த குடம்பி என்கின்ற மிகச்சிறந்த ஒரு சிறுகதை புத்தகம். வலியின் பேரின்பம். வலிக்கும் இல்லையா, அதன் பேரின்பமா? வலி எப்படி இன்பம் கொடுக்கும்? எப்போலாம் வலி இன்பம் கொடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்களேன், எப்பொழுது வலி இன்பம் கொடுக்கும்? பஸ்ல வரும்போதா? சிறப்பா சொன்னீங்க. நல்ல ஒரு கதை. எப்பேற்பட்ட பல வகையான பெண்களை சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்படின்னா, இந்த பெண் வந்து வீட்டு வேலைக்காரி தான், யாருக்கையாவது ஓடி போயிடுவாளோ என்று சொன்னதே அண்ணன் தம்பிகளினுடைய மனைவி தான். அவளும் ஒரு பெண் தான். அதே மாதிரி குழந்தை அளவுக்கு வேகமா ஓடி போய் பால் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்காம. கதையாடி இலக்கிய வட்டம், ஆத்தூர் சேலம் மாவட்டம். இது மட்டும் இலக்கியம் அல்ல, இது ஒரு வரலாறு படைக்கும் நாயகர்களையும் சரித்திர நாயகிகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. தமிழகத்தினுடைய மாநில பறவை நீலகிரி மக்கள் அதை பச்சை புறான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய காதல் என்று ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, பச்சை புறா எழுத்தாளராகவும் சமூக பள்ளியில கல்வித்துறையில இருந்து கொண்டு பல்வேறு இலக்கியவாதிகளை முன்னெடுத்து கதையாடிங்கிற ஒரு இலக்கிய அமைப்புல இலக்கிய வட்டத்துல எல்லாரும் இணைத்து நல்ல நிகழ்ச்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டு வரீங்க. இந்த உங்களை பற்றியும் பச்சை புறா நாவலை பற்றியும் இந்த அறிமுக புத்தக விழாவை பற்றியும் சில வார்த்தை. நல்லது. பச்சை புறா அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழகத்தினுடைய மாநில பறவை. அது வந்து பொதுவாக மரகத புறா அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் பேச்சு வழக்கில் நீலகிரி மக்கள் தான் சொல்லுவாங்க. அந்த பச்சை புறாங்கிறது அந்த நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையம், இந்த க்ரீன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பச்சையம் எவ்வாறு பாதுகாப்பு இல்லாமல் அழிந்து போனது. நீலகிரி மலைக்கு நிறைய பேர் வந்தாங்க. முதலில் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. பிற்காலத்தில் காய்கறி பயிர் செய்கிறதுக்கு நிறைய பேர் இடம்பெயர்ந்து முழுவதுமாக அந்த மலையின் வளத்தையும் வனத்தையும் அழகையும் குலைத்து விட்டார்கள். எப்படி அந்த சீர்கேடு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் பச்சை புறாங்கிற கட்டுரை தொகுப்புகள். அது கட்டுரை தொகுப்புகள் நான் நேரில் கண்ட, அனுபவித்த, பார்த்த அந்த விழுமியங்களை மட்டுமே அதில் எழுதியிருக்கிறேன். அது மிக தமிழ்நாட்டளவில் மிக ஒரு புகழ்பெற்ற நூலாக அது விரவி கொண்டிருக்கிறது. ஐயா, இந்து தினசரி பத்திரிகையில் பச்சை புறா பற்றி ஒரு தொகுப்பு வந்திருக்கு, அதை பற்றி என்ன பார்த்தீங்க? அது வந்து இந்து நிறைய நூல்களில் நிறைய பேர் அதுக்கு நல்ல விமர்சனம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு மேலே விமர்சனங்களை எங்கிட்ட வந்து மெயில் மூலமாகவும் மெசஞ்சர் மூலமாகவும் நேரிலும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த இந்துவில் வெளியான விமர்சன கட்டுரைங்கிறது ஒரு அங்கீகாரம் தான். ஏன்னா அவங்க எல்லா நூல்களையும் அந்த விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறதில்ல. அந்த வகையில் அவங்க வந்து பச்சை புறா வந்து ஒரு நல்ல ஒரு தகுதியான நூல் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை குறித்து ஒரு பத்தி வெளியிட்டிருந்தாங்க. அதில் நம்ம புத்தகம் என்ன சொல்றதோ அதை பற்றி அவங்க ஒரு பத்திகளில் இன்னைக்கு வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு அப்படிங்கிற ஒரு பெரிய சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகங்கள் எல்லாம் படிப்பாங்களா நேயர்கள்? அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கா? இதெல்லாம் எப்படி சாத்தியமா? இது எப்படி உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறீங்க? சமூக ஊடகங்களையும் என்னுடைய பதிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக வந்து எனக்கு சமூக ஊடகங்கள் பங்களிப்பு, எல்லா சமூக ஊடகங்களும் என்னுடைய காணொலிகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய எழுத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நானும் பல ஊடகங்களில் என்னுடைய பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறேன். முகநூலில் எனக்கு நிறைய பின்பற்றிகள் இருக்கிறார்கள். கதையாடி என்று நாங்களும் ஒரு காணொலி மடை வைத்திருக்கிறோம். மெசஞ்சர், வாட்ஸ்அப் என்று பல்வேறு தளங்களில் நாங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இருந்தும் நான் ஏன் எழுதுகிறேன் என்றால், சில விழுமியங்களை புத்தகத்தில் தான் பதிவு செய்ய முடியும். அவை காலத்திற்குமான பதிவுகள். நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் காணொலி சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்தால் வேறொன்று வந்துவிடும். அப்பொழுது இருக்கின்ற காணொலிகள் எங்கு போகும் என்று சொல்ல முடியாது, யாரும் தேக்கி வைக்க முடியாது. ஆனால் புத்தகங்கள் அப்படி அல்ல. நீங்கள் ஒரு முறை பதிவு செய்தால் அவை காலத்துக்கும் நிலைத்திருக்கும். இன்று இல்லை என்றாலும் இன்னும் 100 வருடம் கழித்தாவது யாராவது ஒருவர் ஒரு பழைய பச்சை புறா நூலை எடுத்து என்ன பேசியிருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் திருப்பி தோண்டி எடுக்க முடியும். நமக்கு திருக்குறள் அப்படி தான் கிடைத்தது. நமக்கு பல நூல்களும் அப்படித்தான் கிடைத்தன. பல நூல்கள் வந்து அந்த எழுத்தாளர்களின் வாழும் காலத்தில் இருந்ததே தெரியாமல் போனாலும் பிற்பாடு 100-200 ஆண்டுகள் கழித்து அந்த நூல்கள் இந்த பற்றாளர்களால், இந்த விரும்பிகளால் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. அதுபோல நூலுக்கான இடம் என்பது என்றும் தனித்தே இருக்கிறது. அதற்காக அது சமூக ஊடகங்களின் பாதிப்பால் நூல் எழுதுவது, புத்தகம் எழுதுவது குறைந்து போனது என்று சொல்வதற்கில்லை. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டில் நடக்கும் புத்தக திருவிழாக்களே இதில் சாட்சி. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஊர்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு புத்தகத்தில் பதிவு செய்வதே சால சிறந்ததாகும்.
இன்றைய நிலவர காலகட்டத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு புத்தக வாசிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் அவரவருடைய ஆசைகள் இருக்கின்றன. இப்போ காப்பி கடைக்கே போனால் எல்லாரும் ஒரே மாதிரி காப்பியை குடிக்கிறதில்ல, ஒரே காப்பி கிடைக்க போகிறதில்ல. அவங்கவுங்க விரும்பின இடத்துக்கு போய் அவங்க சாப்பிட்றாங்க. அது போலவே எல்லாருமே செல்பேசிகளை தேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எவ்வளவோ இளைஞர்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள். நீங்கள் ஒரு இப்போ நூல் திருவிழாவுக்கு போனீங்கன்னா எவ்வளோ இளைஞர்கள் வராங்க, எவ்வளோ பேர் தேடி தேடி நூல்கள் வாங்குறாங்கிறத பார்க்கலாம். என்ன ஒரு குறை என்றால் உலகம் கொண்டாடும் எழுத்தாளர்களை மட்டுமே நம் இளைஞர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நிறைய எழுத்தாளர்கள், சிறிய சிறிய எழுத்தாளர்களெல்லாம் மிக தரமான படைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் இலக்கிய வட்டத்திற்கு மட்டும்தான் தெரிந்திருக்கிறார்கள். அது போன்ற நூல்களும் விற்பனையாக வேண்டும், இளைஞர்கள் தேடி படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. இளைஞர்களுடைய வாசிப்பு, புத்தக வாசிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம பரிந்துரை செய்ய முடியாது. அவர்கள் இப்போ ஒருத்தர் தேநீர் சாப்பிட்றாருன்னா அவர் தேநீர் விரும்பியாக இருந்தால் அவர் தேடுவார், எங்கே நல்ல தேநீர் கிடைக்குது, எத்தனை கடையை மாற்றம். ஒரு தேநீர் விரும்பி எப்படி தனக்கான தேநீர் எங்கே கிடைக்கிறது என்று தேடி தேடி போகிறாரோ அதுபோல் ஒரு புத்தக விரும்பியும் தனக்கான புத்தகங்கள் எங்கே இருக்கிறது என்று இப்பொழுதும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் இளைஞர்களுக்கு என்று நாம் எந்த பரிந்துரையும் செய்ய வேண்டியதில்லை. புத்தகம் படிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர் நிச்சயமாக தேடுவார், அவருக்கு நல்ல நூல்கள் கிடைக்கும். புத்தகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அழகு பொருளாக சில பல்வேறு வீடுகளில் புதிய ஒரு அந்த பலகையில் வைத்து அழகு பார்க்கிறார்கள். நிறைய புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்று கேட்டால் அது ஒரு அழகு பொருளாகவே என்னிடம் புத்தகம் இருக்கிறது என்று சொல்வதற்காகவே இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் என்ன? எல்லாமே அழகு பொருள் தான். ஒரு வீட்டில் 10-20 செல்பேசிகள் வைத்திருந்தால் அதுவும் அழகு பொருள் தான். எந்த ஒன்றையும் அதை விரும்பி நேசிப்பதும் அல்லது ஒரு அழகு பொருளாக அதை பார்ப்பதும் அல்லது மதிப்பு பொருளாக பார்ப்பதும் வேறு வேறு விஷயங்கள். ஆனால் புத்தக வாசிப்பு மட்டும்தான் மனிதனை பண்படுத்தும். எவனொருவன் அதிக நூல்களை படிக்கிறானோ அவன் மிகச்சிறந்த மனிதனாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று காலம் சொல்லியிருக்கிறது. காலம் காலமாக படித்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலம் காலமாக அறிஞர்கள் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் முதற்கொண்டு எல்லோரும் அதை தான் சொல்லியிருக்கிறார்கள். படியுங்கள் 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 என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். படிப்பதற்குத்தான் நூல், அழகு காட்சி பொருளாக வைப்பதற்கு நூல் அல்ல. இருந்தாலும் சிலர் அப்படியாவது வைத்திருக்க. ஒரு வீட்டில் எடுத்துங்க, ஒரு அப்பா அவர் புத்தகம் படிக்கிறவர் இல்லை, ஒரு 100-1000 புத்தகத்தை வாங்கி வச்சிருக்காருன்னா நிச்சயமாக அந்த வீட்டு குழந்தைகளாவது பிற்காலத்தில் அதை எடுத்து படிக்க நேரிடும். அது அழகு பொருளாக இருந்தாலும் படிக்கக்கூடிய, அறிவை பெருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த தலைமுறைக்கு பயன்படவில்லை என்றாலும் உறுதியாக அடுத்த தலைமுறைக்கு அது பயனடையும். இல்லை என்றாலும் அந்த புத்தகம் சேர வேண்டிய இடத்தை சென்றடையும். ஆகவே நூல்கள் என்பது எப்பொழுதுமே அழகு பொருளாக வைக்கப்பட்டிருந்தாலும் அவை அழகு பொருள் அல்ல, அவை என்றுமே அறிவை இலக்கண ஆங்கில ஆசிரியர். அப்படி இருக்கும்போது தமிழ் பற்றுல நீங்க மிக ஆர்வமா இந்த மாதிரி இலக்கிய வட்டத்தை சேர்த்து பல்வேறு தளங்களில் இப்போ பயணித்து வரீங்க. இதுல சுருக்கமா உங்களுடைய அந்த பயணிக்கை பற்றி சொல்லுங்க. நான் இலக்கியத்தில் தீவிரமாக இருந்தாலும் கூட ஆங்கில இலக்கியம் அதிகப்படுத்தியிருந்த பொழுதும் கூட எனக்கு அந்த ஆங்கில இலக்கியத்தில் இந்த ஆங்கில சொற்கள், இந்த சொற்களுடைய வேர் சொற்கள் தேடிட்டு இருந்தேன். அப்போ அந்த வேர் சொற்கள் தேடும்பொழுது நிறைய தமிழ் சொற்கள் ஆங்கிலத்தின் வேர் சொற்களாக இருப்பது எனக்கு ஒரு வியப்பை தந்தது. அதனால் என்ன பண்ணேன், தமிழுடைய வேர் சொற்களை தேடி போனேன். அப்படி தமிழ் வேர் சொற்களை தேடி போகும்போது அது என்ன சுமேரிய சொற்கள், சிந்துவெளி சொற்கள், இன்னும் பல பழைய மொழியில் இருக்கக்கூடிய வேர் சொற்கள் என்று என்னை அலைக்கழித்தது. அப்பொழுது எனக்கு ஒரு விழுமியம் தெரிந்தது என்னவென்றால், தமிழ் உண்மையிலேயே மிக தொன்மையான மொழி தான் என்று. அதன் பிறகு அந்த வேர் சொற்களில் ஏற்பட்ட ஈடுபாடு பிற்பாடு தமிழ் ஆர்வலராக என்னை மாற்றி தமிழ் விரும்பியாக மாற்றியது. அதன் காரணமாக நாம் தமிழ் விரும்பியாக இருக்கிறோம் என்றால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தே தான் நான் இப்போது தமிழ் இலக்கியம் சார்ந்து தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த உந்துதல் தான் என்னை எழுத வைத்தது. நீங்கள் பச்சைப்புறா என்ற நூலை வாசித்தீர்களானால் நிறைய வேர் சொற்களுக்கான சொற்களை அங்கு நான் பயன்படுத்தியிருப்பதும் கையாண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். புதிய சொற்கள், நிறைய சொற்களை அதில் வைத்திருக்கிறேன். இது தமிழ் சொற்கள் மீதான என்னுடைய காதல் என்று சொல்லுவோம். புத்தகங்கள்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிக ஒரு பயம். அதாவது பயம்னா நிறைய படித்திருப்பார்கள். அந்த புத்தகம் வாசிக்கிறதுன்னு எடுத்தால் ஒரு மலைப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை எளிமையாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? நீங்கள் எப்பவுமே அப்படி தான். நான் தேநீரையே ஒரு உதாரணமாக சொல்லிட்டேன். அதில் பல வகையான தேநீர் இருக்குது. நம்ம சாதாரணமாக தேநீர் கடையில் போய் தேநீர் சாப்பிட்றோம்னா நம்ம 10 ரூபா 15 ரூபாயில் கிடைக்குது. ஆனால் 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா 2000 ரூபான்னு கூட தேநீர் கிடைக்குது. அது தேடுதல் தான். அதுபோல் புத்தகங்கள் உங்களுக்கு சில புத்தகங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இலகுவாக இருக்கிற புத்தகத்தை எடுங்க. உங்களுக்கு புதினங்கள் பிடிக்கணும்னா சிறுகதைகள் எடுங்க. சிறுகதைகள் பிடிக்கல, கற்பனை கதைகள் பிடிக்கணும்னா சிறுகதை புனைவு அல்லாத இலக்கியம் இருக்குது. இப்போ நீங்கள் பச்சைப்புறாலாம் படிச்சிங்கன்னா அது ஒரு புனைவு இலக்கியம் அல்ல, அது வாழ்வியல் அனுபவங்களை சொல்லக்கூடிய வாழ்வியல் இலக்கியம். அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் படிங்க. உங்களுக்கு எல்லா வகையான தேநீரும் கிடைப்பதை போலவே எல்லா வகையான நூல்களும் கிடைக்கின்றன. நீங்கள் பிடிக்காத தேநீரை சாப்பிட்ட மாதிரி தான் புத்தகத்தை தேடி அலையணும். பிடித்த நூல்களை பிடித்து படிக்க வேண்டும், தேடி பிடித்து படிக்க வேண்டும். ஐயா, நடராஜன் ஐயாவுக்கு பச்சைப்புறா ஒரு எழுத்தாளர். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு நூலாசிரியர், ஒரு எழுத்தாளரை சொல்லுங்கய்யா. எனக்கு பிடித்த நூலாசிரியர் தான் அண்மை காலத்தில் எழுதக்கூடிய பெண்ணிய எழுத்தாளர் இந்த ஆட்வுட்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப இந்தியாவில் அவங்க கனடாவை சேர்ந்த ஆங்கில எழுத்தாளர். சரிங்க. இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு நூல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் ஆட்வுடைய டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஒரு நூலை தான் சொல்லுவேன்.
அதில் என்ன தத்துவங்கள் இருக்கிறது? அது பெண்ணிய வழிகளை அவங்க வரிக்கு வரி அழுத்தி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வரி படிச்சிங்கன்னா கூட அந்த பெண்களுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பெண்ணியம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த எழுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கண்மணி குணசேகரன் அண்ணன் அடிக்கடி சொல்வார். அவர் எப்போவுமே அவர் எல்லாரிடமும் எல்லா மேடைகளிலும் சொல்லக்கூடிய கருத்து ஒன்று தான், உன் கதையை நீ எழுது. அது என்ன சொல்ல வருதுன்னா, பெண்ணை பற்றியே 1000 புகழ்ந்த கவிதைகள் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. சங்க காலம் தொட்டே எல்லாமே எழுதியிருக்காங்க. ஆனால் பெண்ணை பற்றி, பெண்ணின் வழிகளை பற்றி, பெண்ணின் உணர்வுகளை பற்றி பெண் தான் எழுத வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு உண்மை இருக்கிறது. அதனால தான் பெண்ணியம் என்பது பெண்கள் தங்கள் வழிகளை, தங்கள் உணர்வுகளை எழுதுவது தான் சால சிறந்தது. அந்த வகையில் ஆட்வருடைய டெஸ்டமென்ட் ஒரு மிகச்சிறந்த நூல். நன்றிங்க. உங்கள் கதையாடி மேன்மேலும் வட்டத்தில் எல்லாருமே வரணும், மேலும் மேலும் இந்த வாசிப்பு அதிகமாகணும், உங்களுடைய தமிழ் சேவை அதிகமாக தொண்டு செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறீங்க. நன்றிங்க, வணக்கம். நன்றி. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தமிழகே தமிழகே வாழ்த்து